நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் நடிப்புல வெளியாகி இருக்கிற தமிழ் திரைப்படமான பிளாஸ்ட். ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த படம் போகுது. இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல. பொதுவா ஹாலிவுட் படங்கள்ல வர்ற சாதாரணமான ஒன்லைன் தான் இந்த படம். ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளியை எதிர்க்கிற ஒரு சாதாரண குடும்பம், அசாதாரண குடும்பம். குடும்ப தலைவர் ராஜா ராமனா அர்ஜுன், அவரோட மனைவி நீலவேணியா அபிராமி, அவங்களோட ஒரே மகள் நிலாவா பிரீத்தி முகுந்தன். இவங்க வாழ்க்கையில எதிர்பாராத விதமா குறுக்கிடுற ஒரு ரவுடி கும்பல். அதன் தொடர்ச்சியா அந்த கார்ப்பரேட் மாஃபியா வில்லனை அழிச்சு ஒரு கிராமத்தையே காப்பாத்துற ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்டோரி. நல்லா விசாரிச்சனா, அவ அப்பா, அவ அம்மா, அவங்க அப்பா ஒரு சாதாரண ஹெட்மாஸ்டர். படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துக்குள்ளேயே புதுசா கேரக்டர்ல அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்குற ரசிகர்கள் நிச்சயமா சோர்வடைவாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ள 4 கேரக்டர் உள்ள கொண்டு வர்ற அந்த யுக்தி ரசிகனை குழப்பதான் செய்யுது. இதனாலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் தடுமாற்றத்தோடைய பயணிக்குது. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு இயக்குனர் செய்யற அந்த காரியங்கள் ரொம்பவே அருமையா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஆக்ஷன்ல ஒரு கிங் தான். இந்த மனுஷனுக்கு வயசே ஆகாதோன்னு தோன்ற அளவுக்கு அவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. தன்னோட அனுபவ நடிப்பால இந்த படத்தை மொத்தமா தாங்குறவர் அவர் தான். அர்ஜுன் மனைவியா வர்றாங்க அபிராமி. அன்பான மனைவியா, பாசமான அம்மாவா, வில்லன்களை தூக்கி போட்டு மிதிக்கிற அந்த கேரக்டரை அபிராமி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. மகள் நிலாவா பிரீத்தி முகுந்தன், அர்ஜுனுக்கு இணையான படம் முழுக்க வர்ற ஒரு லீட் ரோல். ஆக்ஷன் காட்சிகள்ல குட்டி ஜாக்கி ஜானா மாதிரி பிரமாதமா நடிச்சிருக்காங்க. படத்தோட முக்கிய வில்லனா வருண் தயாளனா நடிச்சிருக்காரு ஜான் கொஹேன். ஆக்ஷன் கிங்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வில்லனை உருவாக்காதது இயக்குனரோட தவறு தான். அதுக்கு பிராயச்சித்தமா ஆப்ரஹாம் கேரக்டரை செமையா வடிவமைச்சிருக்காரு இயக்குனர். ஆப்ரஹாமா அருண் சிதம்பரம் கச்சிதமான தேர்வு. விவேக் பிரசன்னாவை இன்னும் கொஞ்சம் கூட பயன்படுத்திருக்கலாம். கிருபாவா வர்ற பவன் கிருஷ்ணா ரொம்ப அற்புதமான தேர்வு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ல பிரமாதப்படுத்தியிருக்காரு. ஆக்ஷன் ஃபீனிக்ஸ் பிரபு சண்டை காட்சிகளை மிக பிரமாதமா பதிவு பண்ணியிருக்காரு. பிரபுவும் அவரோட டீமும் இனி வரும் காலங்களில் பல விருது மேடைகளை அலங்கரிக்க போறது உறுதி. ஆல் தி பெஸ்ட் பிரபு. அந்த பொண்ணு அப்பா அம்மாவோட வீட்டுலனா இருக்கா. சப்பா ஃபேமிலினா அது. மியூசிக் ரவி பஸ்ரூர். அனிருத்தோட சாயலை சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் ஆக்ஷன் படத்துக்கே உண்டான அதிரடியான இசை. சினிமாட்டோகிராஃபர் அருண் ராதாகிருஷ்ணன் சிறப்பு. எடிட்டிங் பிரதீப் இ ராகவ். இயக்குனர் நினைக்கிறதையெல்லாம் திரையில காட்டாம ரசிகர்கள் விரும்புறது மட்டுமே திரையில காட்ட தெரிஞ்ச ஒரு அற்புதமான கலைஞர். இப்ப அவர் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து நிச்சயமா மீண்டு வருவார்னு நம்புவோம். இந்த படத்தோட பிளஸ் ஸ்கிரீன் பிளே. அர்ஜுன் ஃபேமிலி, கார்ப்பரேட் வில்லன், போலீஸ், ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத இந்த 3 பேரும் ஒரு முக்கோண புள்ளியில சந்திக்கும் போது பிளாஸ்ட். 3 பேரை கொண்டுட்டோன்னு அர்ஜுன் சொல்ல, அப்ப ஒளிஞ்சிருக்கிற அந்த 2 பேர் என்ன செய்யன்னு மகள் கேட்கிற இடம் கிளாஸ். மருந்து வாங்க போன இடத்துல செயின் ஸ்நாட்ச் பண்ண முயற்சிக்கிற அந்த அடியால், கராத்தே மாஸ்டரை ஹெட் மாஸ்டரா புரிஞ்சுக்கிற அந்த இடம், அந்த காட்சி மிகச்சிறப்பு. 1000 கோடி ஹவாலா பணத்தை ஏதோ பிஸ்கட் பாக்கெட்டை டெம்போல இருந்து இறக்குற மாதிரி இறக்குறது, ஹாஸ்பிட்டல்ல அத்தனை போலீஸ்காரங்க கொன்னதுக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லாம கடந்து போனது அப்படின்னு சில குறைகள் இருந்தாலும் ஆக்ஷன் ரசிகர்களுக்கும் த்ரில்லர் ரசிகர்களுக்கும் ஒரு ஃபீஸ்ட் இந்த பிளாஸ்ட். இந்த படத்துக்கு நபீல் வியூஸ் திரை விமர்சன குழு வழங்குற மதிப்பெண் 10க்கு 6. மீண்டும் வேறொரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.